சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விஜய் சங்கர். இன்னைக்கான கருத்து கருப்புரை என்னன்னா, காசு இல்லாத ஆணும் ஃபேஷியல் பண்ணாத பொண்ணும் ஊற வச்ச ஊர்க்கா மாதிரி ஓரமாக தான் தூக்கி வைப்பானுங்க, 4 பேர் மத்தியில் மதிக்க மாட்டானுங்க. இது கருத்து அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது கருத்து இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பயும் போல் கமெண்ட்ஸில் வந்து காரி துப்புங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது, எப்பயும் போல் துப்புறது தான். இதுக்கு துப்புறதுலேயே இருக்கு நீ சிவருங்க. இன்னைக்கு நம்ம எந்த படத்துலேருந்து மிஸ்டேக்கை பார்க்க போகிறோம்னா, இந்த படத்துக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தா தான் இம்ப்ரெசிவாக இருக்கும். அதனால் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற வயசில் பாட்டை கேட்டு படையா ஃபஸ்ட்டு போட்டிருப்போம். ஏன் வடிவலு காமெடியை பார்த்து கலகல்னு சிரிச்சிருப்போம். சில சீன்லாம் பார்த்து சிங்கே ஆகலன்னு சொல்லிட்டு சிந்திச்சிருப்போம். ஆனா அதே சீனை ஆளுங்கெல்லாம் சேர்த்துக்குன்னு அரட்டை அடிக்கிற வயசுல ஓ அதுக்கு தான் இதுவா இதுக்கு தான் அதுவா அப்படின்னு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அசீனை பார்த்து ஆணு வாயை திறந்து ஆத்தோரமாகிற கல் அசராம நிக்கிற மாதிரி நின்று இருப்போம். ஏன் நம்ம பிரகாஷ் ராஜ் கேலி பண்ற கேங்ஸ்டர் மாதிரி இருப்பாரு. ஆக மொத்தத்துல வைப் பண்றதுக்கு ஒரு நல்ல பாட்டும், விஜய மாசா காட்ட ஒரு 4 ஸ்டண்ட் ஷாட்டும், இதுவே ஒரு நல்ல படமா நம்ம கண் முன்னாடி காட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, பண்ணு சாப்பிட்ற இடத்துல பனியனை போட்டுக்கினே பாலையா மாதிரி பாடியை தூக்கின்னு வந்து தளபதியை தூக்கிட்டு போயிருப்பாங்க அடியாளுங்க. தூக்கிட்டு போய் துப்பாக்கியை கொடுத்து துண்டு போட்டு மக்கள் மத்தியில் மாசு காட்டுற அரசியல்வாதி மாதிரி அல்ல கைங்க எதிர அர்னால்டு மாதிரி காட்டியிருப்பாங்க தளபதியை. அப்ப கூட தளபதி காலர் மேல கை வச்சவன காது மேலே ஒன்று வச்சிருப்பாரு. சரிடா இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, தளபதி அடிச்ச உடனே ஆட்டு கூட்டத்துக்கு மத்தியில் ஆட்ட பொம்மை வச்சா இப்படி ஆடுங்க அலற மாதிரி அடியாளுங்க அடிச்ச உடனே அருவா கத்தி எல்லாம் தூக்குவாங்க. அந்த சீனை நல்லா உத்து பாத்தீங்கன்னா, அடிக்கிறதுக்கு முன்னாடி அல்ல கைங்க கையில அருவா கத்தி எதுவுமே இருக்காது. ஆனா அடிச்ச உடனே அருவா கத்தி எல்லாம் வந்திருக்கும். எப்படி? அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்ன, உன் மேல டவுட் வந்ததுக்கு தான் இந்த அடி. யாரா நீ தான் கன்ஃபார்ம் ஆச்சு செட்டடா. தளபதி சந்தேகம் வந்ததுக்கே சாத்துன்னு சாத்துவாரு கோவிந்த. மார்க்கெட்ல மாடு அடிக்கிற மாதிரி மடக்கி அடிப்பாரு தளபதி. நம்ம கோவிந்தம் கோஆபரேட்டை கொட்டை சைஸ் பண்ணாம மட்டை சைஸ் பண்ணி கோயம்பேட்டில் உயர கோணி மாதிரி பொத்துன்னு கீழே வந்துருப்பாரு. சரிடா இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மிஸ்டேக் இருக்கு. அது என்ன மிஸ்டேக்னா, தளபதி கண்ணு முன்னு திறமை அடிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி மூஞ்சில கவரை கட்டி அடிப்பாரு. அந்த கவரை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அடிக்கும் போதே பாதிலே ஓட்டம் இந்த பால் பாக்கெட் மாதிரி ஓட்டம் வந்திருக்கும். ஆனா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஓட்டம் இந்த கவரை ஓட்ட விழாத மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, எல்லாருக்கும் லவ் மீட்டிங்கி மெரினா பீச்சில் இருக்கும். மிஞ்சி போனா ஒரு பஸ் ஸ்டாப்ல இருக்கும். ஆனா நம்ம தளபதிக்கு தண்டவாளத்து மேல போற ட்ரெயின்ல இருக்கும். சரி ஓகே மேட்ருக்கு வரேன். அசின் அம்மா பையனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தளபதிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. விட்டுரு முதல்ல இந்த வெட்டி பசங்க கூட சேரதை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தளபதி விட்டுருன்னு சொல்றியே விரத்துக்கு அவங்க சிகரெட்டா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்காம பேசுவார். சரிடா இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, தளபதி உப்புமாவா ஊற வச்ச அரிசி மாதிரி அள்ளி சாப்பிட்டு இருப்பாரு. அப்ப நல்லா ஊத்து பாத்தீங்கன்னா, தளபதி உப்புமாவை வாங்கி அப்புறத்துக்கு முன்னாடி அந்த உப்புமா டப்பாவை அஞ்சலி பாப்பா மாதிரி அந்த டப்பாவை வாங்கி மடிமேல வைப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த டப்பாவை வாங்கும் போது பின்னாடி ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா உப்புமாவை வாங்கி உள்ள தள்ளும் போது பின்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க. அதாவது ஒயிட் ஷாட்ல பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாரு, க்ளோஸ் ஷாட்ல பாத்தீங்கன்னா இருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, அசின் இன்ட்ரோஸ் என்ன பாத்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ் மத்தியில ஃபேரி டெய்ல்ஸ்ல ஒரு அனிமேஷன் பொம்மை மாதிரி அழகா காட்டியிருப்பாங்க. நம்ம தளபதியும் பாலுக்கு வெயிட் பண்ற மாதிரி பேட்டை தூக்கி காமிச்சிட்டு இருப்பாரு. நான் சொன்னல அப்ப புரியாத சீன் இப்ப புரியும் சொல்லிட்டு, அந்த சீன் தான் இந்த சீன். உங்களுக்கு எந்த மாதிரி புரிஞ்சுது அப்போ இப்ப எப்படி புரிஞ்சிருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிடா இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மிஸ்டேக் இருக்கு. அசினை வாட்ச் பண்ணும்போது அவங்க கையை வாட்ச் பண்ணீங்கன்னா ஒரு வாட்ச் இருக்கும். நம்ம தளபதி அசினை ஜன்னல் சந்தில சைட் அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா இன்ட்ரோ சீன்ல கையில இருந்த வாட்சி ஜன்னல் சந்தில சைட் அடிக்கும் போது அந்த வாட்சி இருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, தளபதி எல்லா சமூகத்தையும் பண்ணிட்டு சாதாரண ஆள் மாதிரி கூட்டத்தை கூட்டி கூடை பந்தாடிட்டு இருப்பாரு. அப்ப அந்த கோமாளி கோவிந்த் தளபதியை தண்ணி லாரியில மாட்டின தவளை மாதிரி ஆக்கலான்னு உள்ள வருவாரு. ஆனா தளபதி சம்பவம் பண்ண வந்தவன் மூஞ்சிலே சாணி வச்சிருப்பாரு. சரிடா இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வடிவேலு ஃபோன் பண்ணி அந்த கோமாளி கோவிந்த் வர சொல்லிருப்பாரு. கோவிந்த் வந்த உடனே இன்ஃபர்மேஷன் வெளியே வரதுக்கு முன்னாடி எலி மாதிரி தளபதி கிட்ட ஓடி இருப்பாரு. அதாவது வடிவேலு சுருதி பின்னாடி ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான்னு சொன்னல, அது இவன் தான் சொல்றதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரெயிட்டா தளபதி கிட்ட தான் ஓடிட்டு இருப்பான். சுருதி பின்னால ஒருத்தர் சுத்துறான், அவங்க தான் சார் இருக்கா. அந்த கழுத்துல காப்பி கலர் கர்ச்சி
ஜீப் கட்டிருக்கான் பாருங்க. இது ஒரு லாஜிக் மிஸ்டேக் தானே? ஓகே மக்களே, இதுதான் போக்கிரி படத்தில் நான் கண்டுபிடிச்ச மிஸ்டேக். நீங்களும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஏத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் விஜய் சங்கர். போன வாரம் என் வீடியோ வரலனா கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூல நல்லா மாட்டிக்கிட்டேன், அதனால வீடியோ சரியா போட முடியல. அடுத்த வாரத்துலேருந்து வீட்டு டான் வந்துருன்றதை நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்லிக்கிறேன்.